சார். யூஸ்வலாக மாஸ்டர்ஸ்னு கூப்பிடுவோம் பிரமிட் சொசைட்டியில். மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சத்சங் எதுக்கு வேணும் அப்படின்னா, நாம் எல்லாருமே ஆன்மாக்கள் தெரியும். ஆனால் திருப்பி 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 எவ்வளோ வாட்டி கேட்டாலும் நமக்கு மெசேஜ் ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். என்னன்னா, நாம் அந்த ஆன்ம சுரூபம், ஆன்மா சம்பந்தப்பட்ட குவாலிட்டிஸ் பின்னாடி தான் போகணும். நாம் 1000 புக்ஸ் படிக்கலாம், 1000 விஷயங்கள் பண்ணலாம். ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம அந்த ஆன்மா 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 நிலையில இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த ஆன்மாவோட குவாலிட்டிஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பொறுமையா இருக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது, அப்புறம் அன்பா இருக்கிறது, அப்புறம் ஞானத்தோட இருக்கிறது, இதெல்லாம் தான் ஆன்மாவோட குவாலிட்டிஸ், குணங்கள். எப்பெல்லாம் நம்ம பொறுமையா இருக்கோமோ அப்போ ஆன்ம நிலையில இருக்கோம்னு அர்த்தம். எப்பெல்லாம் அன்பா இருக்கோமோ அப்போ ஆன்ம நிலையில இருக்கோம்னு அர்த்தம். எப்பெல்லாம் துக்கப்படுறோமோ, வேதனைப்படுறோமோ, கவலைப்படுறோமோ அப்பெல்லாம் நம்ம வேற நிலைக்கு போயிட்டோம்னு அர்த்தம். ஆக்சுவலி ஆன்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு தான், பொறுமை தான், நம்பிக்கை தான். இது எல்லாமே வெளிப்படுறதுக்கு தான் வெளியில எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலி ஆன்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ஆனந்தமா இருக்கிறது, அது ஹாப்பியா இருக்கிறது, இதுதான் தெரியும். அப்போ இந்த வாழ்க்கையோட பயணமே பார்த்தீங்கன்னா, ஜேர்னியே பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி அந்த ஆனந்தத்தை தேடியே போறது. ஆனந்தத்தை தேடி போறது இல்லை, ஆனந்தமா இருக்கிறது தான் அது ஆன்மாவோட பயணம். அப்போ ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தேடிண்டே போனா வராது, அதை பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதையுமே பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். இது ரெண்டும் மெயினா கத்துக்கணும். அதே மாதிரி நன்றி உணர்வோட இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நினைச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளோ நேரங்கள்ல பேசும்போது கூட அந்த காலம்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், ஆனா இப்பெல்லாம் அப்படின்னா, அப்ப அந்த வார்த்தையில என்ன பாருங்க, ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்துட்டு அப்போல்லாம் ஆனந்தமா இருக்கும், இப்போல்லாம் இந்த காலம்லாம் சரியில்லை சார் அப்படின்னுவாங்க. அப்போ அப்போ அவங்க வார்த்தையில என்ன வருது? நன்றி உணர்வு இல்லையே. இதையே நன்றி உணர்வோட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு வருஷம் எவ்வளவோ சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ இடங்களை பார்த்தாச்சு, எவ்வளவோ மனுஷங்களை பார்த்தாச்சு அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும், வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி உணர்வோட தேங்க் பண்ணிட்டு வாழ்வாங்க. எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருக்கோன்னு நன்றி உணர்வோட இருக்கணுமா? ஆமா சார், இப்ப யார் என்கிட்ட பேசுறா, யார் என்கிட்ட இது பண்றா அப்படின்னா, ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 50-60 வருஷம் வரைக்கும் நீங்க எடுத்தா கூட எவ்வளவு வாட்டி சாப்பிட்டுருப்போம்? வருஷத்துக்கு 1000 வாட்டி சாப்பிட்டுறோம். அப்போ 50 வருஷம்னா 50,000 வாட்டி சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் ஒரு ஒரு கொஞ்சம் வருஷம் சாப்பாடு சரியா கிடைக்கலையோ, கொஞ்சம் பிரச்சனை வருதோ, உடனே என்ன பண்றோம்? எனக்கு யார் சாப்பாடு போட இருக்கா, எனக்கு முன்னாடிலாம் அப்பெல்லாம் நான் அப்படி கிடைச்சது இப்படி கிடைச்சது அப்படின்னோன்னா, அப்ப என்ன அர்த்தம்? 50,000 வாட்டி சாப்பிட்டுருக்கோமே, நம்ம மைண்ட்ல இருக்கா? 50,000 வாட்டி சாப்பிட்டுருக்கோன்ற நினப்பாது இருந்திருக்கா? நினைச்சு பாருங்க. 50,000 டைம்ஸ்ன்றது சாதா நம்பரா? இல்லையா? ஆனா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம போட்டுமே, பேச்சு பாருங்களேன், அங்க சாப்பாடு கிடைக்காம அல்லாடிட்டேன் இல்ல, சொல்றோமா இல்லையா? சாப்பாடுக்கு அவஸ்தைப்பட்டுட்டேன். எப்போ? ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம இருந்தா இல்ல. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நன்றி உணர்வு? ஒரு நாய்க்கு ஒரு வாட்டி பிஸ்கெட் போட்டா பால் அப்படி ஆட்டிட்டு வருது, ஒரு வாட்டிக்கு. நம்ம 50,000 வாட்டி இல்லையா? அப்போ யோசிச்சு பார்க்கணும், அப்ப நம்ம நன்றி உணர்வுல எங்க இருக்கோம்? இதே நன்றி உணர்வோட இருந்து பாருங்களேன், வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாச்சு, இனிமேல் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் இனிமேல் பிளஸ் தான் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன், வாழ்க்கை அற்புதமா மாறும். இனிமேல் சாப்பாடு கிடைக்குதா, இனிமேல் எதுவுமே எக்ஸ்ட்ரா தான், ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் தேங்க்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவ்வளவு வருஷம் ஃபேமிலி நடத்திட்டேன், என்ன பிரயோஜனம்? ஏன்னா யார் புரிஞ்சிண்டா அப்படின்னா சலிப்பு இருக்க. இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்தியாச்சு, பரவாயில்ல. இவ்வளோ வருஷம் எவ்வளோ அந்த இது மாஸ்டர்ஸோட சப்போர்ட்டோட, யூனிவர்ஸோட சப்போர்ட்டோட பியூட்டிஃபுல்லா நடத்தினோம் அப்படின்னு வரலையே.
நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு என்ன, யாருக்கிட்ட என்ன பெரிய கஷ்டம்? சாப்பாடு கஷ்டம், இல்ல இருக்க வீடு கஷ்டம், இல்ல இந்த அப்படின்னு ஏதாவது இருக்கா? கஷ்டமே இல்ல. கஷ்டம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. எங்கன்னா மைண்ட்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. நீங்களும் தேடி தேடி பாருங்க. அந்த மைண்ட ஹாப்பியா வச்சுக்க 1000 வார்த்தை, 1000 வீடியோ பாக்குறோம், ஹாப்பி ஆக மாட்டேங்குது. மொபைல்ல யூடியூப்ல எதை திறந்தாலும் 1000 ப்ரோக்ராம் வருது. ஹாப்பி ஆறோம்னா இல்ல. ஏன்? ஏன்னா நன்றி உணர்வு. எதை பார்த்தா ஹாப்பி ஆகும் தேடுது மைண்டு. ஏன்னா நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டா நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னன்னா அது நம்மளுக்கு போனஸ். அப்படி நினைக்கல நம்ம. இன்னும் கிடைக்காதா? இன்னும் இதே மாதிரி ஈவன் வேண்டுதல கோயிலுக்கு போகும்போது, பா எப்படியோ இவ்வளவு வருஷம் ஓடிட்டேன், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓடிடுதுன்னா ஹாப்பியா ஆயிடும். என்னது சலிப்பு? ஒரு கோயிலுக்கு போனா கூட இதே மாதிரி நடத்தி கொடுத்துருப்பா. அப்போ பெரியவங்க இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன வார்த்தை பாத்தீங்களா? இதே நம்பிக்கையா இருக்கிற என்ன பேசுவா? இவ்வளோ வருஷம் பியூட்டிஃபுல்லா தள்ளியாச்சு, இன்னும் பல காலங்கள் எனக்கு எது கவலையே இல்லை, என்ன நடந்தாலும் சந்தோஷம். ஏன்னா நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு பேசுறவா நன்றி உணவோட இருக்குவா. இன்னும் சில காலமும் நல்லபடி ஓடி எடுத்துன்னா அப்படின்னா அப்போ அவங்க பெரியவங்களா? வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பெரியவங்க இருந்தா அவங்க பேச்சை எப்படி அடுத்த ஜெனரேஷன் கேட்கும்? நம்ம கிட்டே அந்த நன்றி உணர்வு இல்லையே. சொல்லுவாங்க பெரியவங்க எவ்வளவோ பண்றோம், பசங்களுக்கு அந்த இதுவே வேல்யூவே தெரியல அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ தெரியலையே. இந்த வாழ்க்கையில எவ்வளோத்தோட வேல்யூ நாம புரிஞ்சிடணும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு எது ஒண்ணுமே நம்மளுக்கு நினைச்சா மாதிரி நடந்தாலும் ஹாப்பி, நம்மளுக்கு நினைச்சா மாதிரி நடந்ததுதான் உன்னை சந்தோஷப்பட்டுருவோமான இல்ல. நாம எவ்வளோ இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஆசைப்பட்டதான் இன்னைக்கு நடக்குது. நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டுப்போம். வேலைக்கு சாப்பாடு, ஒருத்தனுக்கு சாதாரணமா கேளுங்க, ஹாப்பி ஆகிறதுக்கு என்னடா பண்ணணும்? வேலைக்கு சாப்பாடு கிடைக்கணும், வீடு இருக்கணும், வண்டி இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்ம பாஸ்ட் லைஃப்ல இதெல்லாம் ஒரு ஆள் ஆசைப்பட்டிருப்போம், இன்னைக்கு கிடைச்சிருக்கு. யார் முகத்திலயாவது ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தம் ஏதாவது இருக்கா? ஆனா யாரையா பார்த்து ஹாய் அப்படின்ன வேண்டியது. ஹாய்னு சொல்றோம் எங்கேந்த? இங்கேந்தா இங்கேந்தா? ஹார்ட்லேன்னு சொல்றோமா, வாயில சொல்றோமா, இல்ல அதையும் மிஷின் மாதிரி சொல்றோமா? நினைச்சு பாருங்க. அந்த ஆனந்தத்தோட அந்த லவ்வோட சொல்றோம்னா அதை மத்தவங்களுக்கு சொல்லல, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு அந்த லவ், நம்ம மத்தவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்குறோம்னா மத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நாம அதை உணர்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதையுமே நம்ம மத்தவங்களுக்காக செய்யவே இல்லை, நமக்காக தான் எல்லா விஷயமும் நடக்குதுன்றதே நமக்கு ஞாபகமே இல்லை. அப்ப மாஸ்டர்ஸ், நம்ம நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வாழறோம் அப்படின்றதுதான். நம்ம வீட்டுல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கோன்றதை வச்சுதான் பாதி நம்ம வீடு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாயில என்ன வார்த்தைகள் வருது, நாம இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு, இது ரொம்ப 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 முக்கியம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வீட்டுல பெரியவங்களுக்கு எங்க மரியாதை, எங்க வேல்யூன்னு. மாஸ்டர்ஸ், நாம இருக்க வேண்டிய சத்தியத்துல இருந்தோம்னா அது நடக்க வேண்டியது தன்னால நடக்கும் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நாம சத்தியத்துல இருக்கோமான்னு பார்க்கணும். என்ன சத்தியம்? நம்மளுக்கு நம்ம என்ன பேசுறோம்? பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், அன்போட இருக்கணும், இதெல்லாம் தானே பேசுறோம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும், ஒரு கரண்ட் இருக்கு, கட்டாச்சு, கட் ஆயிட்டு அப்பாடான்றோம். ஆனா டெய்லி அந்த லைட்டை போடும்போது தேங்க்ஸ்ன்னு ஹோல் ஹார்ட்டடா வருதானே? வரல. ஒரு மெக்கானிக்கலா ஒரு சுவிட்சை டப்பா டப்பா டப்பால்னு போடுறோம். சுவிட்சை போடும்போது கூட ஒரு சவுண்ட் டப்புன்னு போடுறோம் அடிச்சு, இல்லையா? இதுவே ஒரு கரண்ட் போட்டுமே, கரண்ட் போய் ஒரு 8 மணி நேரம் பொறுத்து வரட்டுமே, அப்பாடான்னு வரும் வாயில. அப்போ உன்னை மிஸ் பண்ணாதான் நமக்கே வேல்யூ புரியுது அப்படின்னா அப்ப யங் ஜெனரேஷனுக்கு நாம என்ன காட்டுறோம்? நமக்கே பல விஷயம் இப்படித்தானே இருக்கும். ஒரு ஹெல்த், இன்னைக்கு காத்தால ஒரு ஒரு 3 இட்லி கிடைக்குது அப்படின்னா அதை சாப்பிடும்போது மொபைலை பார்த்துட்டு எதையோ பேசிட்டு சாப்பிடும்போது போர் வேற அடிக்குது நம்மளுக்கு. 4 பேர் பேசுறதுக்கு தேவைப்படுறது, கையில பிளேட்டை வச்சுன்னு பேசிட்டே சாப்பிட்றோம். இதுவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணட்டுமே, அவளுக்கு ஒரு கிரேட் நியூஸ். டாக்டர் சொல்லுவார் இன்னையிலேருந்து அவங்களுக்கு இட்லி கொடுக்கலாங்க அப்படின்னுட்டுமே, அது ஒரு கிரேட் நியூஸ் நம்மளுக்கு. பரவாயில்லங்க, டாக்டர் இட்லி எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. சாதாரண நேரத்துல இட்லி சாப்பிட்டா ஆமா டெய்லி இட்லி, விதமா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா அடிப்பட்டாதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோமா?
அப்போ பெரியவங்களுக்கே இந்த நிலை அப்படின்னா, அப்போ அடுத்த ஜெனரேஷன் நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? அப்போ நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம எப்படி வாழறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி என்ன பேசுறோம் அப்படின்றது அதுதான் நம்ம பொறுப்பு. இத நாம நாம நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்ததுன்னா, நம்ம வீட்ல கண்டிப்பா மாற்றங்கள் வரும் மாஸ்டர்ஸ். அப்ப அது வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி திருப்பி நம்ம என்ன கேட்கறோம், அதேதான் மெசேஜ். என்ன கேட்கறோம், என்ன பேசுறோம், என்ன பார்க்கறோம், இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், இது நாளும். அதனால்தான் இந்த குரங்கு கதை சொல்லும்போது எல்லாரும் 3 குரங்கு சொல்லுவா. ஆக்சுவலி பிஎஸ்எஸ்எம்ல 4 மங்கின்னு சொல்லுவா, 4 குரங்கு. ஏன்னா நம்ம வந்து கண்டதை பார்க்க கூடாது, கண்டதை பேசக்கூடாது, கண்டதை கேட்க கூடாதுன்னுவா. இன்னொரு குரங்கு எது தெரியுமா? மனம் ஒரு குரங்குன்னுவா. கண்டதை யோசிக்காதன்றது ஒரு 4வது குரங்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டதை யோசிச்சுதான் நம்ம மனசே இதாயிருக்கு, குரங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் குரங்க தப்பே சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வானரங்கள் எல்லாம் சிறந்த வானரமா இருந்து தெய்வமா ஆனவர் தான் அனுமார். சோ மனசை அடக்கிட்டா அவ அனுமார் நிலைக்கு போலாம். மனசு சரியில்லைன்னா அவ ராட்சசாலா ஆயிடுவான். சோ அந்த மனசு நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பேசுறோம், என்ன பார்க்கறோம், என்ன கேட்கறோம், என்ன யோசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். நம்ம பேசும்போதெல்லாம் நல்லதையே பேசிட்டு இருக்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதை யோசிக்கணும். நல்லபடி யோசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மெசேஜஸ் உள்வாங்குறோன்றது முக்கியம் மாஸ்டர்ஸ். ஒண்ணு. அது மாதிரி யார் யார்கிட்ட பேசுறோம், நெகட்டிவா பேசுறாளா வேண்டாம். நெகட்டிவ் இப்ப நான் ஒரு 20 நிமிஷம் பேசுறேன். என்ன நாடு, என்ன உலகம், வர வர இந்த ஜனங்க பணத்து வேல்யூ தெரியல, சாப்பாடு வேல்யூ தெரியல, என்ன எங்க போய் முடிய போறதோ இப்படின்னு பேசுறதுக்கு காலங்காத்தால வாண்டவே வேண்டாம். எதுக்காக இப்போ ஒரு சத்சங்கம் பேசணும்? இருக்கிற ஒவ்வொன்றத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறோமா? அதை விட்டு என்ன வாழ்க்கை, என்ன இதுவோ அப்படின்னு பேசியிருந்தேன்னா அப்ப என்ன? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு கடைசியில வாயில சலிப்பா, இதுக்கா ஒரு சத்சங்கம்? அப்ப என்ன பண்றோம்? நாம எல்லாம் பேசுறோம். ஆக்சுவலி நான் மட்டும் பேசல, இது நமக்கு, நான் உங்களுக்கு பேசுறேன் இல்ல, இது நமக்காக நாம பேசிக்கிறது. என்ன நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். தவிர இதுல நீங்க கேக்குறதுனால நீங்க சின்னவாளும் இல்ல, பேசுறதுனால நானும் பெரியவன் இல்ல. நான் இது நம்ம எல்லாரோட நன்மைக்காக பண்ற ஒரு விஷயம். அப்ப என்னன்னா இந்த ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ஒரு மெடிடேட்டரா இருப்பேன் கிடையாது. உண்மையான மெடிடேட்டர்ன்றவா நாள் பூராவும் ஒரு ஒரு அந்த ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அந்த பொறுமையா அப்ளை பண்றோமா, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அந்த நன்றி உணர்வோட இருக்கோமா, ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அந்த பீஸ்ஃபுல்லா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட அட்லீஸ்ட் வெறுப்பை காட்டாம அமைதியா இருக்கோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா கஷ்டங்கள்ன்றது நமக்கு இல்ல, அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியா வந்த ராமர் சீதைக்கே கஷ்டம் இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல சீதம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ ஆஞ்சநேயர் தேடிட்டு வருவார். அவருக்கு என்ன சீதம்மாவை பார்த்திருக்காரா? இல்ல. சீதம்மா எப்படி இருப்பாங்க தெரியாது. ஆனா கண்டுபிடிச்சு ஆகணும். அவருக்கும் இப்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயர்னு சுத்துறால, அந்த ஆஞ்சநேயர் வந்து சீதம்மாவை கண்டுபிடிச்சு ஆகணும். அந்த சீதம்மாவை கண்டுபிடிக்கலன்னா ராமர் கிட்ட போய் சீத்தை நான் பாக்கல அப்படின்னா ராமர் இதாயிடுவார். அவர் உடனே இறந்து போயிடுவார். அவர் இறந்தா சுக்ரீவன் இறந்துடுவார். இவா 2 பேர் போயிட்டாருன்னா லக்ஷ்மணன் இறந்துடுவார். லக்ஷ்மணன் போயிட்டா அப்புறம் அந்த வானரங்கள்லாம் இதாயிடும். அப்புறம் சீதம்மா போயிடுவா, எல்லாரும் இறந்து போயிடுவா. அப்போ ஒட்டுமொத்த ராமாயணமே ஒரு மாதிரி வேற வேற நிலைக்கு போகுன்ற நிலை வருது. அப்போ அதை புரிஞ்சுட்டு ஆஞ்சநேயர் நான் வந்து இந்த சீதம்மாவை வந்து கண்டுபிடிச்சி இந்த மெசேஜை ராமர் கிட்ட போய் சொன்னாதான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் சீதம்மாவை தேடின்னு போறார். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஆஞ்சநேயரா இருந்தாலும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியா இருந்தாலும் அவளுக்கும் லைஃப் வந்து அப்படியே டேக் இட் ஈஸியோ இல்ல கேக் வாக்கோ கிடையாது. அவளும் பல சுச்சுவேஷன்களை தாண்டி அந்த சுச்சுவேஷன்ல பொறுமையாவும் இருந்து வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நாம ராமாயணத்தை பத்தி பேசுறோம். ராமாயணம் சும்மா இல்ல, 10,000 வருஷம் ஆயும் இன்னைக்கு ஏன் பேசுறோம் அப்படின்னா அவளோட பொறுமை, அவளோட அன்பு, அவளோட அந்த குணங்கள் காரணம் தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்போ நம்ம கிட்ட அந்த நல்ல குணங்கள் இருக்க இருக்க தன்னால இந்த உலகமே நம்ம கிட்ட அந்த அன்பை காட்டும். இந்த உலகம் ஏன் அன்பை காட்டலன்னா
நம்ம உள்ளுக்குள்ள 1000 கோபம் வெறுப்பு வச்சிருக்கோம். அதாவது எனக்கு பிடிச்சாம நடந்துக்கோ உடனே அப்பா எனக்கு எவ்வளோ அன்பா இருக்கீங்கன்னு வேண்டியது. நம்மளுக்கு பிடிக்காம நடக்கட்டும், அது அது ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஆஹ் என் பேச்ச நீ கேட்கல, நீ படுவ. சொல்றது இல்லைன்னு போ. என் பேச்சை கேட்கல, இது வந்து சாப்பாடு போடுறோம், இதுக்கு வேல்யூ தெரியல. என்ன இது வேல்யூ? எனக்கு எனக்கு வேல்யூ தெரிஞ்சுதா? அவங்களுக்கு வேல்யூ தெரியலன்னு சொல்றேன்னு எனக்கு வேல்யூ தெரிஞ்சுதா? இல்லையா? பர்ஃபெக்டான பீப்புளை கொடுத்தா நான் அன்பா இருப்பேன். அப்ப கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டா கூட அவ்வளவுதான், நான் மெடிடேட்டர்ன்றது மறந்து போயிடும். நான் வந்து ஆன்மீகம் பேசுறேன்றது மறந்து போயிடும். கோபம் அப்படியே தலைக்கு ஏறும் இல்ல. அப்ப நம்ம என்ன, பல சத்தியங்கள் நம்ம பேசும்போது ஒரு 4 விஷயத்த கேட்டு அதை ஃபாலோ கூட ஃபுல்லா பண்ணிருக்க மாட்டோம். அதுக்குள்ள எல்லார்கிட்டையும் இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இல்லையா? கோபம் வேற. சாப்பாடு வேஸ்டா ஒரு வேளை போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மாறி போயிடும். ஒண்ணு வேஸ்டா போச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டா அவ்வளவுதான், நம்ம பேச்சு எல்லாம் மாறுது, இல்லையா? எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நல்ல விஷயங்கள் கேட்கறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதும் நன்றி உணர்வோட இருக்கோமா, பொறுமையா இருக்கோமா, அமைதியா இருக்கோமா, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். இன்னொன்னு பாருங்க, நம்ம இதுல 10 விஷயம் இருக்குன்னா 9 நல்லது நம்ம கிட்ட இருக்கு, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரையும் பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். நம்ம தாட் எல்லாம் இந்த ஒண்ணு சரியாயிடுச்சுன்னா சூப்பர் ஆயிடும் அப்படின்னு. ஆக்சுவலி 9 நல்லது இருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் கூட எதுக்குன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் கூட இல்லைன்னா நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு வரமாட்டோம். அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நம்மள இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்குது, அந்த மனசு. அந்த ஒரு மனசு கூட ஹாப்பியா நினைச்சுக்கோங்க, இந்த பக்கமே தலை வைச்சப்பட மாட்டோம். சார் வந்து இப்ப கூப்பிட்டு இருந்தா கூட என்ன பண்ணுவோம்? சார் நான் ஹாப்பியா இருக்கேன் சார், எனக்கு அனாவசியமா தொந்தரவு எல்லாம் பண்ணாதீங்க சார், நான் என் குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கேன், இல்லையா? ஆன்மான்னு ஒண்ணு மறந்துடுவோம். எதுக்கு இந்த மனசை கூட அந்த ஒரு கவலை இருக்குன்னா, நம்ம ஆன்மா, நம்ம எல்லாம் நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்கா இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுறது தான் இந்த மனக்கவலையே. அந்த மனக்கவலை கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே கம்ஃபர்டபுளா அமையுது, உட்காந்த இடத்துல சாப்பாடு, உட்காந்த இடத்துல ஆபீஸ், எல்லாமேன்னு. நம்மளுக்கு இல்லாத ஒண்ணு என்ன, ஹாப்பினஸ், அந்த மனக்கவலை இருக்கு. அந்த மனக்கவலை தான் இங்க வந்து உட்கார வச்சிருக்கு. ஏன்னா அந்த மனசை எப்படி வச்சுக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கலாம், ஆனா மனசை எப்படி வச்சுக்கணும்னு கத்துக்கணும்னா அதுக்கு ஆன்மீகம் தேவை. அதுக்கு தான் இந்த கிளாஸ் மாஸ்டர்ஸ். அதனால நம்ம பொறுப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, எப்பயுமே நல்லதை மட்டும்தான் பேசணும், நல்லதை பேசுறவாளோடய பழகணும். நெகட்டிவா பேசுறாளா, ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றோம், ஆனா அதை 1-2 வரிகள்ல பேசிட்டு அதை அப்படியே விட்டுடணும். அதையே ஒரு 1/2 மணி நேரம், என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, டிவியில போடுற நியூஸ் மாதிரி 20 பேர்கிட்ட பேசக்கூடாது. கெட்டதா அது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு லைன்ல இங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அது இன்ஃபர்மேஷனா போகணும். அதையே இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே நல்ல விஷயமா இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒருத்தர் நன்றி உணர்வோட இருக்காங்களா, அதை 1/2 மணி நேரம் பேசுங்க. ஒருத்தர் வந்து பாசிட்டிவா இருக்காங்களா, அதை 1/2 மணி நேரம் பேசுங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட பாசிட்டிவ் பத்தி ப்ராப்ளத்தை பேசுங்க, ஆனா அது 1 நிமிஷம் பேசுங்க. ஆனா நல்லதா 1/2 மணி நேரம் பேசுங்க. எதுக்காக? அதை பேச பேச நம்ம மனசு நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்ம மனசே வேற மாதிரி இருக்கும். இத பேசி 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 பேசி, ஏன்னா நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள், உண்மையிலே நம்ம அப்பதான் ஆன்ம ஸ்திதியில இருக்கோம்னு பேரு. புரியுதா மாஸ்டர்ஸ்? சோ மாஸ்டர்ஸ், நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருப்போம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நன்றி உணர்வோட இருப்போம். இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டோம் இந்த பூமியில. நாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்லதை பண்ணணும்னு நினைச்சோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு அன்பை செலுத்துவோம். அண்ட் முக்கியமா ஃபேமிலியில நம்ம சொல்றதை கேட்கலையா, நம்ம கிட்ட கோபத்துல இருக்காங்களா, வெறுப்புல இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு போட்டோம். பல ஜென்மங்களா எவ்வளவோ விஷயங்கள் ஒவ்வொருத்தரோட ஆன்மாலையும் கேரி ஆறுது. யார் யாரும் எதெல்லாமும் சுமந்துட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருப்போம், கொஞ்சம் மன்னிப்போம், பரவாயில்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா வீட்டுல, சரி எல்லாம் சரியாகும், சரியாகும். இந்த ஒரு வார்த்தை வரும், அது எப்படி சரியாகும், அது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, கோபம் தான் வருது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், எது நடந்தாலும் சரி, சரி பண்ணலாம், எதுவா இருந்தாலும் சரி, சரி பண்ணலாம். 2 வார்த்தை சொல்லி பாருங்களேன், சூப்பரா ஆயிடும். பல விஷயங்கள் அந்த ஒரு சரின்னு வராது, இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே ஏன் கோவம் வருதுன்னா, அதை சரின்னு சொல்ல வரல. ஓகே, சரி பண்ணலாம். ஓகேன்றது அக்செப்டன்ஸ், சரி பண்ணலான்றது நம்பிக்கை. இந்த 2 வார்த்தையை வச்சு வாழ்க்கைய பியூட்டிஃபுல்லா வாழலாம். அதே மாதிரி இது கிடைச்சதா,
சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு 3-4 வார்த்தைகள் நீங்க சொல்லி பாருங்களேன். கொஞ்ச நாள் பொறுத்து உங்கள பார்க்கறவங்களும் அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. நீங்க எத சொல்லிட்டே இருக்கீங்களோ, நீங்க ஒண்ணும் இல்ல. ஆ ப்ரோன்னு சொல்லி பாருங்க. உங்கள எல்லாரும் ப்ரோன்னுவா. இல்லையா? அதே மாரி எல்லார பார்த்தாலும் சந்தோஷம், சந்தோஷம். இன்னைக்கு இது கிடைச்சதா? சந்தோஷம். சரி இது கிடைச்சதா? இது நடந்ததா? சரி. இப்படி சொல்லி பாருங்க. எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஆமா, எத சொன்னாலும் அவங்க சரி, சரி, சரி அப்படின்னுவாங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்க பார்க்கிறவங்கலாம் அத அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா வருவாங்க? சரி. ஏன்னா மாஸ்டர்ஸ் எதையுமே ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்ச நாள் பண்ணும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணுவா. அடுத்த ஸ்டேஜ் அக்செப்ட் பண்ணுவா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எல்லாருமே நம்ம கிட்ட வரவங்களாமும் அதுவாவே மாறுவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ மாற்றங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்றா அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் தியானத்துக்கு பண்ணும்போது அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க தூங்குறியான்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதோ பண்றான் விடு அப்படின்னுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு நம்மள ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருந்தோம்னா வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஸோ அன்போட இருப்போம், பொறுமையா இருப்போம், அமைதியா இருப்போம், அந்த ஆனந்தம் அது நன்றி உணர்வோட இருப்போம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிண்டே இருக்கணும். அப்பதான் மாஸ்டர்ஸ் நாம வந்து அந்த அற்புத நிலையில ஆனந்த நிலை இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஏன்னா 50 வருஷமா வேற மாதிரி இருந்துட்டோம். அடுத்த ஒரு இருக்க பல வருஷங்கள் இப்படி இருந்துட்டு தான் போவோமே. இந்த பூமியில நம்மளுக்கு இருக்க இடம் கொடுத்திருக்காங்க. உடம்பு கொடுத்து, வீட்டை கொடுத்து, சாப்பாடை கொடுத்திருக்காங்க. இருக்கிற சில காலங்கள் அற்புதமா இந்த மாதிரி ஒரு இதோட வாழ்ந்துட்டு இந்த நன்றி தேங்க் பண்ணி இந்த பூமிக்கு தேங்க் பண்ணிட்டு போவோம் மாஸ்டர்ஸ். இந்த பூமிக்கு நம்ம பண்ற ஒரே ஒரு விஷயம், இந்த பூமியில நம்ம வாழ கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லிட்டு தான் போவோமே. அதை விட்டு என்ன வாழ்க்கைன்னு சொல்றதை விட என்ன அற்புதமான வாழ்க்கைன்னு மாத்துவோம் மாஸ்டர்ஸ். இந்த பூமியை ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸா மாத்துவோம் மாஸ்டர்ஸ். நாம பியூட்டிஃபுல் சொல்ல எல்லாமே பியூட்டிஃபுல்லா ஆகும் மாஸ்டர்ஸ். பியூட்டிஃபுல்லான விஷயம் நம்மள தேடி வரும் மாஸ்டர்ஸ். பியூட்டிஃபுல்லா நம்ம தேடின்னு போகணும் இல்ல, நமக்குள்ளுக்குள்ள பியூட்டிஃபுல்லா வச்சுப்போம், நம்மளை சுத்தி பியூட்டிஃபுல்லா ஆகும் மாஸ்டர்ஸ். இதுதான் ஆன்மீகம். ஸோ மாஸ்டர்ஸ் நம்மளோட பொறுப்பு என்ன? நமக்குள்ள 4 குரங்கு இருக்கு, அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நன்றி, நன்றி, நன்றி மாஸ்டர்ஸ்.